14. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும். ஏசாயா 28வது அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவ அனுபவம் என்பது தொடர்ந்தேற்றியாக கிறிஸ்துவின் பள்ளியிலே பயிலுவது. தேவஞானம் பற்றியும் நீதியை பற்றியும் நம்மை பற்றியும் நாம் நாள்தோறும் இதில் கற்கிறோம். நாள்தோறும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்வது நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கும் திருத்திக் கொள்வதற்கும் உதவும். இதன் மூலமாக நாம் எவற்றில் குறைவாய் இருக்கிறோம் என்பதையும் நாமே இவ்வளவு குறைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குற்றம் பிடிக்க முயலக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தவிர மற்றவர்கள் எல்லாரும் பூரணமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. மற்றவர்களிடம் இருக்கின்ற நற்குணங்களை, உயர்ந்த நோக்கத்தை நன்கு மதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக இருக்க போகிற மற்ற சகோதரர்களையும் அவர்களுடைய ஐக்கியத்தையும் அன்பையும் சேவையையும் மாபெரும் நோக்கத்தையும் நாம் மதித்து நாமும் அத்தகைய கர்த்தருடைய சரீரமாக பூரணப்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரீப்ரிண்ட் 5124. வணக்கம். நீங்க கொடுத்த இந்த குறிப்புகளை வச்சு நாம செய்ய போற இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இரவில் பாடல்கள் நவம்பர் 24 அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஒரு சின்ன பகுதி. ஆமா, இது ஏசாயா 28:13 மேற்கோள் காட்டி தொடங்குது. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் வரியின் மேல் வரியுமாக இருந்தது. இந்த வரியின் மேல் வரி அப்படிங்கிற ஒரு வரி அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது. இதுக்குள்ள என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பாத்தீங்கன்னா அதோட உண்மையான சூழல்ல அது ஒரு மாதிரி விமர்சனமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓ, அப்படியா? ஆமாம், மக்கள் ரொம்ப மெதுவா கத்துக்கிறாங்க, ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இந்த குறிப்புல அந்த யோசனையே ஒரு நேர்மறையான விஷயமா மாத்துறாங்க. எப்படின்னு சொல்றீங்க? அதாவது உண்மையான ஞானம்ங்கிறது வேகமா வர்றதில்ல, அது பொறுமையா படிப்படியா ஒவ்வொரு வரியா சேர்த்து கத்துக்கிறது தான் சொல்றாங்க. வேகம் முக்கியம் இல்ல, புரிதல் தான் முக்கியம். சரி சரி. அப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான பாடசாலை அப்படிங்கிற அந்த மைய கருத்து இங்கேதான் வருது, அப்படிதானே? கரெக்ட், சரியா சொன்னீங்க. அப்போ இந்த பாடசாலையில நாம என்ன கத்துக்கிறோம்? உங்க குறிப்புகள்லயே அதை தெளிவா சொல்லிருக்காங்க. இதுல 2 பாகம் இருக்கிறதா சொல்றாங்க. 2 பாகமா? ஆமா. ஒன்னு சுய பரிசோதனை, அதாவது நம்மள பத்தி நாம கத்துக்கிறது, நம்ம தவறுகள் நம்ம குறைகள் அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஓகே. அப்போ ரெண்டாவது கடவுளோட ஞானத்தையும் நீதியும் புரிஞ்சுக்கிறது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரெண்டும் தனித்தனி இல்லையா? இல்ல. முதல்ல நம்மள பத்தி கத்துக்கிட்டாதான் அந்த 2வது பாகத்துக்கே போக முடியும்னு இந்த குறிப்பு சொல்லுது. இது கேட்கவே கொஞ்சம் சவாலா இருக்கு. நம்மளோட தப்ப நாமளே ஏத்துக்கிறதுங்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. ஒரு குழுவுல இருக்கும்போது மற்றவங்கள பார்க்காம நம்ம மேல மட்டும் கவனம் செலுத்துறது நடைமுறைக்கு சரி வருமா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா இந்த குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா, இது திறமை பத்தினது இல்ல, மனப்பான்மை பத்தினது. மனப்பான்மையா? ஆமா. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு இசைக்கருவி கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரி. ஆரம்பத்துல நாம நல்லா வாசிக்கிறோம்னு நினைப்போம். ஆனா போக போகத்தான் அடடா நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியலன்னு புரியும். ஆமா, அது உண்மைதான். அந்த புரிதல் வரும்போது ஒரு பணிவு வரும் பாருங்க. அந்த பணிவு தான் இங்க ரொம்ப முக்கியம். ஓ, அப்ப நம்ம குறைகளை நாம உணரும் போது. ஆமா, அப்படி உணரும் போது மத்தவங்க கிட்ட பரிபூரணத்தை எதிர்பார்க்கறத நாம இயல்பாவே நிறுத்திடுவோம். அது தானா நடக்கும். அப்போ சுய அறிவுங்கிறது மத்தவங்க மேல நாம வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகளை மாத்துதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. நம்ம கிட்டயே இவ்ளோ குறைகள் இருக்கும்போது மத்தவங்களை எப்படி குறை சொல்ல முடியுங்கிற அந்த எண்ணம் வரும். இது ஒரு தர்க்க ரீதியான அடுத்த கட்டம் மாதிரி இருக்கு. அடுத்த கட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு தவிர்க்க முடியாத விளைவுன்னு கூட சொல்லலாம். உண்மையான சுய அறிவு வந்துட்டா மத்தவங்கள ஒரு கடுமையான தராசுல வச்சு எடை போடுறது நடக்கவே நடக்காது. அப்போ அது தானாகவே நம்ம கிட்ட இரக்கத்தையும் பொறுமையையும் வளர்க்கும். நிச்சயமா. அதனாலதான் சுய முன்னேற்றமும் மற்றவர்கள் மீதான கருணையும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, அப்போ இந்த குறிப்புகள்ல இருந்து நாம அன்றாட வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டிய கடைசி அறிவுரை என்ன? அதையும் இந்த குறிப்புகளோட கடைசி பகுதி தெளிவா சொல்லுது. ஒரு சமூகம் அல்லது குழு. இந்த குறிப்பில்லாத கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்றாங்க. ஆமா. அதுல இருக்கிறவங்க ஒருத்தர் எப்படி நடத்தணும்னு சொல்லுது. என்ன சொல்லுது?
சொல்லப்போனா ஒற்றுமை மற்றும் பரிபூரணத்திற்கான தங்களின் உயர்ந்த இலட்சியங்களை வெளிப்படுத்த அவர்கள் தங்களால் முடிந்ததை செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஓ, அதாவது அவங்களோட முடிவுகளை விட அவங்க எடுக்கிற முயற்சியை நாம மதிக்கணும். கரெக்ட். அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களாங்கிறத விட அவங்க உண்மையா முயற்சி பண்ணாங்களாங்கிறது தான் முக்கியம். அதேதான். உங்களுக்காக இந்த டீப் டைவ்ல இருந்து கிடைக்கிற முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன். நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதும் மத்தவங்க மேல கருணை காட்டுறதும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஆமா, இது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியும் நம்ம முன்னாடி வைக்குது. என்ன கேள்வி? மத்தவங்க தங்களால முடிந்ததை செய்வதற்கு நாம அங்கீகாரம் கொடுக்கணும்னு இந்த குறிப்பு சொல்லுது இல்லையா? ஆமா. ஆனா ஒருத்தரோட சிறந்த முயற்சி எதுன்னு நாம எப்படி முடிவு செய்றோம்? அந்த முடிவு இன்னும் கத்துக்கிட்டே இருக்கிற நம்மளோட குறையுள்ள பார்வையால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? இது ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆமா, இத நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.